ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ரசா நாட் 7. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் நாள் வலை இலக்கி எழுதிக்கிட்டு இருக்கோம் மக்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க. நம்ம ஆழ்கடலில் முதல் நாள் இன்றைக்கி வலை இலக்கிக்கிட்டு இருக்கோம். வலையில் கொடி கம்பை தூக்கி போட்டாச்சு. ரேடர் சிக்னல் கம்பு இது பார்த்துக்கிடுங்க. ரேடர் சிக்னல் கம்பு போய்கிட்டே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களை. பார்க்குற மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு லைக் மட்டும் போட்டு போங்க போதும். வலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ரெஸ்ட்டே இல்லாமல் வலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வலை இலக்கிக்கிட்டு இருக்காங்க. காலையில் நம்ம வலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிடுங்க. கட்டாப்பில் நமக்கு மீன் வந்திருக்கு. வரிச்சுரைகள் வலை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. கட்டாப்பு வலையே இப்போ தான் உள்ளே வருது. பார்த்துக்கிடுங்க. அந்த மீன்களை பூரா ஐஸ் பெட்டிக்கு உள்ளே இறக்கி கொடுக்காங்க மக்களே. ஐஸ் பெட்டிக்கு உள்ளே இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பூராமே உடனே ஐஸுக்குள்ளே வச்சுருவோம். அப்படின்னா தான் கூலிங் நிற்கும். இல்லைன்னா அந்த மீன் வந்து ஒரு மாதிரி உளுமிரும். அடுத்த கட்டாப்பு வலையை வாங்க ஆரம்பித்தாச்சு. அடுத்த கட்டாப்பு வலை வந்துக்கிட்டு இருக்குது மக்களே. பார்த்துக்கிடுங்க. வரிச்சுரை மீன்கள் வருது. வரிச்சுரை மீன் வருது பார்த்துக்கிடுங்க. வரிச்சுரை மீன் அந்த வீஞ்சில் தூக்கிட்டாங்க. உள்ளே வந்துட்டு மக்களே. அடுத்த மீன் வருது மக்களே. அடுத்த மீன் வருது பார்த்துக்கிடுங்க. அடுத்த மீன் தூக்கி உள்ளே போட்டாச்சு. பார்த்துக்கிடுங்க. அடுத்து ஒரு சூறை வருது. அடுத்த சூறை வருது. வெள்ளை அடிக்குது பார்த்துக்கிடுங்க. நல்லா தண்ணிக்குள்ளே எங்களுக்கு லாங்கிலே வெள்ளையாக தெரிஞ்சிடும். நீங்கள் செல்லில் பார்க்குறதுனால கொஞ்சம் பொறுமையாக தெரியும். ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சிடும் உடனே. அடுத்த சூறை வருது பாருங்கள். அடுத்தடுத்து வரிச்சுரையாக தான் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு மக்களே. பார்த்துக்கிடுங்க.
அடுத்து வரிச்சூரை தான் மக்களே. அடுத்து தனி சூறையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது மக்கள் இன்றைக்கி. அன்றைய பாடு பரவாயில்லை, வரிச்சுரைகள் அடுத்தடுத்து வரிச்சுரை மீன்கள் தான். இப்போ தான் விடியுது. ஒரு மயில் ஒன்று வந்திருக்குது, பார்க்கலாம். இழுத்துட்டாங்க, சின்ன மயில். வா, சின்ன மயில், சின்ன மயில் கோலா தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க மக்களே, பார்த்துக்கிடுங்க. அந்த கிடக்கு இந்த மயில் கோலா தான் அதில் வந்தது. ஆமாம், மீன்கள் எல்லாம் உள்ளே இறங்கி கொடுக்கணும். அடுத்து பரத்தை கொண்டு அடுக்கி வச்சுருக்கோம். அடுத்த கட்டப்பு வலையை வாங்கணும். இறக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துக்கிடுங்க. ஆமாம், மீன்கள் எல்லாம் இறக்கி கொடுக்காங்க. எல்லாமே வரிச்சுரைகள் தான். அந்த ஒரே ஒரு மயில் அவ்வளோ வலைகளும் வந்துட்டு. ஆமாம், அவ்வளோ வலைகளும் வந்துட்டு மீனை பூரா உள்ளே இறக்கி கொடுத்துட்டோம். கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இறக்கி கொடுத்துட்டு பெறத்தை போய் சாப்பிட்ணும் மக்களே, பார்த்துக்குங்க. அவ்வளோ வலையும் வாங்கியாச்சு. அவ்வளோ மீன்களையும் இறக்கி கொடுக்கணும். இறக்கி கொடுத்துட்டு போய் பெறத்தை போய் சாப்பிட வேண்டிதான். இவ்வளோத்தையும் இறக்கி உள்ளே கொடுக்கணும். இறக்கி கொடுத்துட்டு பெறத்தை போய் சாப்பிட போகணும் மக்களே. பெறத்தை போய் தான் சாப்பிட்ணும். இந்த பாருங்க, பெறத்தை மீனை வெட்டி வச்சுருக்காங்க, சுக்காவுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
பருப்பு பாயாசம் இருக்குது மக்களே, பருப்பு பாயாசம் இருக்குது. வாங்க குடிக்கலாம், வாங்க குடிக்கலாம். வேகமாக வாங்க, பருப்பு பாயாசம் இருக்குது, ரெடியாக இருக்குது, வந்து குடிங்க. பார்த்துக்கிடுங்க. கடல் மேலே மத்தியான டைமில் வேலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிடுவோம். நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க.